الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே எப்போதும் சொந்தமானது. அவன் தனித்தவன், இணை துணை அற்றவன். அவன் அல்லாது அவனால் படைக்கப்பட்ட மஹ்லூக்கு வணங்கப்படுவதை முற்றிலும் வெறுப்பவன். அவன் மாத்திரம்தான் பெருமைக்கும் புகழுக்கும் உரியவன். உலகமெல்லாம் இருப்பவையெல்லாம் அழிந்து போனாலும் அவன் மாத்திரம்தான் என்றும் நிலைத்திருப்பவன். கருணையுள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் அல்லாஹ்வுடைய சலாமும் நபிமார்களின் முத்திரையாக வந்த எம் உயிரிலும் மேலான கருணை நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய கண்ணியமான சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும், எங்கள் மீதும், எங்களை பெற்ற பெற்றோர்கள் மீதும், இந்த மார்க்கத்தை பாதுகாக்க தங்களை ஒவ்வொரு காலத்திலும் அர்ப்பணித்த மேதைகள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் அல்லாஹ்வுடைய கருணையும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த பரக்கத்தான நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக, அன்பான கண்ணியமான நோன்பாளிகளே, நறுணைகளும் நோற்றிருக்கும் நோன்பு எனக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே உள்ள அந்த ரகசிய தொடர்பு பேணப்படுகிறதா இல்லையா என்பதை தீர்மானிக்கின்றது. அந்த வகையில் குத்பாவின் கருப்பொருளாக அல்லாஹ்வை பற்றி அச்சம், நறுணைகளும் அல்லாஹ்வோடு எப்போதும் நாணயமாக நடந்து கொள்ள வேண்டும். படைத்த அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதிலேதான் முழு மூச்சாக ஈடுபாடு காட்ட வேண்டும். அல்லாஹ்வை நெருங்கி நெருங்கி வாழ்ந்து இந்த உலகை விட்டு பிரிகின்ற போது அல்லாஹ்வுடைய நெருக்கமான ஒரு அடியானாக மௌத்தாக வேண்டும். அல்லாஹ்வோடு உள்ள நெருக்கத்தை நான் ஒருபோதும் உடைத்துக் கொள்ளக்கூடாது. நான் செய்யும் காரியங்களால், என்ற பேச்சால், என்ற செயலால், என்ற எண்ணங்களால், என்ற நடத்தைகளால், என்ற பெருமைத்தனமான நடைமுறை வாழ்க்கையால், அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விவகாரங்களால், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத ஷிர்க்கை செய்வதனால், அல்லாஹ்வின் அருளை இழக்க வைக்கின்ற பித்அத்துகளை செய்வதனால், அதற்கு ஆதரவு அளிப்பதனால், அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற பிழையான போக்குகளால் அல்லாஹ் என்னோடு உள்ள இரக்கத்தை நான் இழந்து அல்லாஹ்வோட கோபத்தை சம்பாதிச்சிடப்படாது என்ற அந்த பக்குவமான அந்த தக்குவா என்ற கருப்பொருள் சொல்கின்ற மொத்த வாழ்க்கையும் எங்களுடைய வாழ்க்கையாக கொண்டு வர நான் நீங்களும் எப்போதும் முயற்சிப்போமாக. வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு இந்த உலகை விட்டு பெறுகின்ற வாய்ப்பை தந்தருள்வானாக. நாளை மறுமையில் நபிமார்களோடு ஒன்றாக இருக்கும் உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமான நோன்பாளிகளே, நாங்கள் நோற்றிருக்கிற நோன்பு ஒரு செய்தியை சொல்கிறது. அதுதான் இஸ்லாத்தின் அடித்தளமாக, இஸ்லாத்தின் கருப்பொருளாக இருப்பது ஒரே ஒரு சப்ஜெக்ட். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ்
என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இஸ்லாம் என்று. அல்லாஹ் நபியே, இஸ்லாத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை சொல்லித்தாருங்கள், வேறு யாரிடமும் அதை பற்றி கேட்க வேண்டிய தேவை எனக்கு ஏற்படாத அளவுக்கு இஸ்லாத்தை ஒரே ஒரு வார்த்தையில சொல்லுங்கள் என்று சொன்னார். குல் அமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், நீ அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று சொல்லு, அந்த சொல்லுல உறுதியாக இருக்கிறார். இஸ்லாத்துல பேசிக் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற இடத்துல நபிகளார் அடி வாங்குகிற போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட கேள்வி, அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்ல ஒன்றுக்காகவா இவர் அடிக்கிறீங்கன்னு கேட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வேண்டும் என்று ஃபிரௌன் திட்டம் போடுகிறார். அந்த பாராளுமன்றத்திலே திட்டம் போடுகிற நேரத்திலே ஈமானை மறைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர் எழும்பி நின்றார். நிச்சயமாக அவர் ஃபிரௌனுடைய அரண்மனையிலே ஒரு அதிகாரியாக இருந்திருப்பார், இல்லாவிட்டால் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்காது. ஆனால் ஃபிரௌனுக்கு தெரியாது இவர் மூமின் என்று மறைத்துக் கொண்டு வந்தார். மூசா கொல்லப்பட வேண்டும் என்று திட்டம் போடுகிற நேரத்திலே அந்த மனிதர் எழும்பி கேட்டார், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொன்னதுக்காக நீங்கள் அந்த மூசாவை கொலை செய்ய போகிறீர்களா? கருப்பொருள் என்பது அல்லாஹ் என்று, மொத்த இஸ்லாமும் வெறும் அல்லாஹ் என்பது மட்டுமல்ல, ஆனால் அந்த அல்லாஹ் என்ற ஆணிவேரில் இருந்துதான் மொத்த இஸ்லாமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பிடிக்கும் நோன்பாக இருக்கலாம், கொடுக்கும் தர்மமாக இருக்கலாம், செய்யும் நல்ல காரியமாக இருக்கலாம், ஓதும் குர்ஆனாக இருக்கலாம், நடைமுறை இஸ்லாமிய வாழ்க்கையாக இருக்கலாம், மொத்தத்தால் வந்து சேர்வது ஒரே ஒரு இடம், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவது. கண்ணியமான சகோதரர்களே, وَمَا نَقَمُوا مِنْهُمْ إِلَّا أَن يُؤْمِنُوا بِاللَّهِ الْعَزِيزِ الْحَمِيدِ. கிடங்கு வாசிகளுடைய வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வஸ்ஸமாஇ ذَاتِல் புரூஜ், அவர்கள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டார்கள், நெருப்பிலே போட்டு சாம்பலாக்கப்பட்டார்கள். அவர்கள் எந்த குற்றமும் செய்யவில்லை. அவர்களை தண்டித்தது இல்ல ஐயுமினு பில்லாஹ், அல்லாஹ்வை ஈமான் கொண்டதுக்காக. இல்ல ஐயுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், கண்ணியமான புகழப்படத்தக்கவர் மகா பெரிய ரப்பை ஈமான் கொண்டதற்காக அவர்கள் தீக்கிரையாக்கப்பட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அல்லாஹ் என்ற கருப்பொருள் வாழையடி வாழையாக நுனிநாக்கால் சொல்லப்படுகிறது உண்டு. அல்லாஹ்வை விளங்காமல் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னதும் உண்டு. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், அவனை சரியாக விளங்காமல் போனதும் உண்டு. அதனால் தான் சிறுக்கு ஏற்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வஹ்தானியத், அல்லாஹ்வுடைய தனித்துவம், அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள், அல்லாஹ்வுடைய திருநாமங்கள், அல்லாஹ்வுடைய வல்லமை மொத்தமாக அறியப்பட்டால் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு முன்னால் அடங்கி நிற்பான். ஈமானில் பலமான மனிதர்கள் உண்டு, ஈமானில் பலவீனமான மனிதர்கள் உண்டு, ரெண்டுக்கும் நடுவுலவதும் உண்டு. ஆனால் பலமான மனிதர்கள், அவர்களுடைய தன்மை எப்படி தெரியுமா? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذُكِرَல்லாஹு வஜிலத் குலூபுஹும், உண்மையான மூமின்கள் அல்லாஹ் என்று நினைவுபடுத்தப்பட்டால் உள்ள நடுநடுங்கும். ஏன் நடுங்கும்? அவன் அல்லாஹ் பற்றி சரியாக விளங்கி இருக்கிறான், அவன் அல்லாஹ் பற்றி சரியாக அறிந்திருக்கிறான், அல்லாஹ் பிடி கடினம் என்று படித்திருக்கிறான், அல்லாஹ் அருள் இல்லாமல் என்னால் ஒரு மூச்சு வாங்க முடியாது என்று விளங்கி இருக்கிறான். اللهم اصلح لي شأني كله ولا تكلني الى نفسي طرفة عين. காலையில மாலையில நபிகளார் ஓதுற துஆக்கள்ல, இந்த காரியங்களை நீயே சீராக்கிடியா அல்லாஹ், கண்ணை மூடி திறக்கிற நேரம் அளவுக்கு கூட உன்னை பொறுப்பிலிருந்து என்ன அப்புறப்படுத்தி உன்னை நீயே பார்த்துக்கொண்டு கண்ணை மூடி திறக்கிற நேரத்துக்கு கூட என்னை விட்டுடாதையா அல்லாஹ், மொத்தமாக நான் வாழ்வது உன்னை அருளால் உன்னை பார்வையில வாழ்கிறேன். கண்ணியமான சகோதரர்களே, என் அங்க அவயவங்கள் இயங்குகிறது, என் மூட்டுக்கள் எல்லாம் நன்றாக இயங்குகிறது, பார்ப்பதெல்லாம் கேட்பதெல்லாம் சிறுநீராக கழிப்பதெல்லாம் மலமாக கழிப்பதெல்லாம் மென்று சாப்பிடுவதெல்லாம் சமிபாடைவதெல்லாம் மனிதன் அசைவதெல்லாம் மொத்தமாக அல்லாத அருளோட வாழ்ந்துட்டீங்களோ, இதை சரியாக விளங்கினால் மனிதர் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார். கண்ணியமான சகோதரர்களே,
நீங்க பார்க்கலாம், மக்கத்து மனிதர்கள் காவிர்கள் அல்லாஹ்வை ரப்பாக நம்பினார்கள். ஆனால் கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, அல்லாஹ்வை சரியாக மதிக்கல என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வை சரியாக கண்ணியப்படுத்தல் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க பார்க்கலாம், மக்கத்து மனிதர்கள் நபிகளாரை நபி என்று நாங்கள் உங்களை ஏற்க மறுக்கிறோம். நீங்கள் நபி என்று உறுதியாக சொல்வது அது உண்மை என்றால் நீங்க அல்லாஹ்விற்கு நேரடியாக கண்ணுக்கு காட்டுமோ என்று சொன்னார்கள். மலக்குமார்களை நீங்க கண்ணால காண வேண்டும் என்று சொன்னார்கள். லன்னுமினல் வைது குல்துமி அம்மூசா லன்னுமினல் ஹத்தா நரல்லாஹ ஜஹரா. மூசா, உங்களை நாங்கள் நபி என்று ஏற்க மாட்டோம் எதுவரைக்கும் என்றால் நீங்க அல்லாஹ் கண்ணால காண வைங்கிறதுக்கு நாங்கள் அல்லாஹ் கண்ணால காணணும் என்று சொன்னார்கள். இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த நோன்புல தருகிற மகாபெரிய ஒரு ரகசியம் இருக்கு. என்ன தெரியுமா? தத்தப்பூன் நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவது என்ற பகுதியில எல்லாருடைய மனதிலையும் உள்ள அல்லாஹ்வை சரியாக கண்ணால காணாம அந்த அல்லாஹ்வை நம்புற நம்பிக்கையை வலுவூட்டுவதில் பிரபலான நோக்கம். கண்ணியமான சகோதரர்களே, நீ அல்லாஹ்வை கண்ணால காணாம நம்புறாய். பனு இஸ்ராயல்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள், மாறு செய்தார்கள், இணை வைத்தார்கள், நபிக்கு மாற்றமாக மார்க்கத்தை மாற்றினார்கள், பலரையும் செய்து உலகத்திலே எள்ளி நகையாடினார்கள். கடைசியாக சொன்னார்கள், மூசா, நாங்கள் உங்களை ஈமான் கொள்வதாக இருந்தால் அல்லாஹ்வை கண்ணால காணணும் என்றார்கள். இந்த நோன்பு எங்களுக்கு சொல்கிற பதிவு என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், மூமின்களே, நீங்கள் ஃபஜ்ரிலிருந்து மக்ரிப் வரைக்கும் உண்ணாமலும் குடிக்காமலும் காலமெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டதை அல்லாஹ் தடுக்கிறான் என்று நீங்கள் தவிர்த்து கொள்கிறீர்கள். ஒரே அறையிலே கண்ட ஹலாலான மனைவியோடு இருக்க இல்லறத்தில் பகலிலே இணையாமல் இருக்கிறீர்கள். அல்லாஹ் தடுத்திருக்கிறான். யார் எவர் பார்க்காவிட்டாலும் சிறியவர் பெரியவர் என்ற வேறுபாடு இல்லாமல், பலமான ஈமான்தாரி பலவீனமான ஈமான்தாரி என்ற வேறுபாடு இல்லாமல் உலகளாவிய மனிதர்கள் மொத்த முஸ்லிம் சமூகமும் இந்த நோன்பை அரங்கேற்றுகிறார்கள் என்றால், மதிக்கிறார்கள் என்றால், என்னை யாரு பார்க்காவிட்டாலும் என்ற ரப்பு அல்லாஹ் பார்க்கிறான். அந்த அல்லாஹ் பார்க்கிறான் என்ற பெற்றோருக்குள் மனிதன் வருகிறான். அந்த கண்ணால ரப்பை காணாமல் இதைத்தான் அல்லாஹ் மதிக்கிற இடம். கண்ணியமான சகோதரர்களே, பார்க்கலாம், ஒரு இந்த ஈமான் பலமான பகுதி என்ன தெரியுமா? தனிமையில் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் என்னை பார்க்கிறார் என்ற பக்குவத்துக்குள்ள வருகிறது. குர்ஆன் நெடுகிலும் அல்லாஹ் தஆலா மூமின்கள் முத்தகீன்களுடைய அந்த அந்த அடையாளத்தை சொல்ற நேரத்துல அவங்க அல்லாஹ்வை தனிமையில பயப்படுவார்கள். அவங்க அல்லாஹ்வை தனிமையில இருந்து பயப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தனிமையில பாவம் செய்கிறான், 4 பேருக்கு முன்னால் நல்ல மனிதனாக வாழுகிறான், இவனும் அல்லாஹ்வை நம்பித்தான் இருக்கிறான். ஆனா அவன் அல்லாஹ்வை மதிக்கிறதுல அவன் கவனஈனமாக இருக்கிறான். அவன் தனிமையில யாரும் பார்க்க கேட்க இல்லாட்டி பாவம் செய்தானாக இருந்தால் அவன் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய இடத்துல அவன் மதிக்கல. ஏனென்றால் அவனுடைய ஈமான் கொண்ட ஈமான் பலம் குறைச்சது. அல்லாத அன்பாலதான் சுவர்க்கம் போகலாம், அல்லாத அன்பாலதான் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறலாம். அல்லாத அருள் தேவையில்லை. அந்த அல்லாத அருள் இழக்கப்படுகிற இடங்கள் ஒன்றுதான் தனிமையில பாவம் செய்வது. கண்ணியமான சொல்றது, لأعلمن أقواما من أمتي يأتون يوم القيامة بحسنات أمثال الجبال تهاما. இந்த உம்மத்தில் ஒரு ஷாராவை பற்றி நான் நன்கு அறிந்து வைத்திருக்கிறேன். அவர்கள் நிறைய அமல் செய்கிறவர்கள், அவர்கள் நிறைய நன்மையை செய்கின்ற மனிதர்கள். ஆனால் அந்த நன்மைகள் எல்லாம் எனக்கு சுவர்க்கத்தை பெற்று தரும் என்று நட்பாசையோடு பெரிய எதிர்பார்ப்போடு மறுமையில வருவார்கள். ஆனால் அந்த நன்மை எல்லாத்தையும் புழுதியாக அந்த நன்மைகளை அழிச்சு போடுவார். இந்த மனிதன் செஞ்ச பாவம் இருக்கும், பாவத்தை விட கூடுதலான நன்மையை செஞ்ச நன்மையெல்லாம் அழிஞ்சு போனால் இந்த பாவம் மேலு வரும். பாவம் மேலுக்கு வந்தால் அவன் நரகத்தை நோக்கி போவான். கண்ணியமான சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஆபத்தான நிலை மறுமையில ஏற்படும் என்பதை சொன்ன உடனே சஹாபாக்கள் கது ஹாபு வகசிரு, நஷ்டவாதிகளை யார சொல்லலாம்,
கஷ்டப்பட்டு செய்து அமலெல்லாம் அழிஞ்சு போகுமாக இருந்தால் அவர் நஷ்டவாளியை கஷ்டப்படுகிற கைசேதப்படுகிற மனிதர்கள் மன்ஹும் அவங்க யார் யார சொல்லலாம் சிஃப்ஹும் லனா வஜல்லிஹிம் லனா யார சொல்லலாம் அவங்க யாருன்றதுக்கு அடையாளப்படுத்தி சொல்லுங்க யார சொல்லலாம் அவங்க வர்ணிச்சு சொல்லுங்க யார் யாருன்னு எப்படி என்று லிஅல்லா நகூன மின்ஹும் அப்படி நஷ்டம் அடைகிற ஆட்கள் நாங்க அமல் செஞ்சுட்டு மறுமையில் எல்லா நன்மையும் அழிந்து போகுமா இருந்தால் அப்படியான கூட்டத்துல நாங்க ஆளாகிடப்படாது யார சொல்லலாம் சொல்லுங்கன்னு சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஹும்மின் தத்தினா அவங்க கிட்ட கலிமா சொன்ன மக்கள் வைஹ்வாலினா இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க எங்களை மாதிரி எல்லாரும் மாதிரி அமல் செய்த மக்கள். ஆனா அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு தப்பு ஒரே ஒரு குறைபாடு வைதா ஹலவ் பிமஹாரிமில்லா தனிமையில பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைச்சாரு. போல் கைதிகள் பணம் பார்க்கிறாங்க ஹராத்தை பார்க்கிறாங்க யாரும் இல்லாத ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு பார்த்தால் அறிமுகமான யாரும் இல்லை பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. கண்ணியமான சகோதரர்களே தனிமை என்று வந்தால் சர்வ சாதாரணமாக ஹராத்தை செய்வார்கள் சர்வ சாதாரணமாக ஜினா செய்வார்கள் சர்வ சாதாரணமாக பாவமான காரியங்களில் ஈடுபடுவார்கள். தனிமை என்று வந்தால் 4 பேருக்கு முன்னால் அமலாதியாக இருந்த அமல் தான் அந்த மலை போன்ற அமல். தனிமை என்று வருகிற நேரத்தில் அந்த அல்லாவை மதிக்காததுனால அல்லாவை மதிக்க வேண்டிய இடத்தில் அவன் கண்டுகொள்ளாம இருந்ததுனால அல்லாத அருளை இழக்கிறான். அந்த அருளை இழந்ததனால் தான் செய்யும் அமல் எல்லாம் அழிந்து போனது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியான ஆபத்தை இந்த மாதிரியான ஒரு கைசேதப்படுகிற நிலை நாளை மறுமையில நஷ்டம் ஏற்படக்கூடாது. இந்த தரபியாவத்தை அல்லாஹ் நோம்புல ஒரு மாசத்துக்கு எங்களை நோம்பு பிடிக்க வச்சு நீ பகல் இருக்கிறாய் கிட்ட தண்ணி இருக்குது தாகமாக இருக்குது பசி வருகிறது சாப்பாடும் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆனால் நான் நடிப்பதில்லை யாருக்கு முன்னாலும் நான் நடிப்பதில்லை என் ரப்ப அல்லாஹ் பார்க்கிறான். நான் யாரை ஏமாற்றினாலும் என் ரப்பை ஏமாற்ற முடியாது. தனிமையில இருந்து கொண்டு இந்த பயிற்சியைத்தான் அல்லாஹ் எங்களுக்கு தருகிறார். தெரியுமா கண்ணியமான சகோதரர்களே ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது. ஒரு மனிதன் பாவம் செய்கிறான். நீண்ட காலமாக பாவம் செய்துவிட்டு இந்த மனிதன் ஒரு கட்டத்திலே மனமுருகி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறான். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கெஞ்சுகிறான். அல்லாஹ் பார்க்கிற இடத்தை பாருங்க சுப்ஹானல்லாஹ். அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ذنبஹு வ யஅخذ பிஹி. என் அடியான் விலங்கெடுத்துட்டானா அவனை தண்டிப்பதற்கும் மன்னிப்பதற்கும் உள்ள ரப்பு ஒத்தன் இருக்கிறான் என்று அறிஞ்சிட்டானே. அதனால் தானே அவன் யாரையும் எவரையும் கணக்கெடுக்காட்டி அவன் என்னேற்ற வருகிறான். அவன் கண்ணால காணாம என்னை நம்புற நம்பிக்கையின் வெளிப்பாடும் பின்னணியும் தான் அவன் கெஞ்சி இறைஞ்சி என்னை மன்னிச்சது யார்தான் அப்படி வருகிறான். அவன் ஒரு நாத்திகவாதியாக இருந்திருந்தால் அவன் ஒரு நாளும் அவன் அல்லாஹ்க்கு தௌபா செய்ய மாட்டான். அவன் ஒரு நாத்திகவாதியாக இருந்தால் அந்த கண்ணால கண்ணீர் வராது. அவன் நாத்திகவாதியாக இருந்தால் உலகம் இயற்கை அல்லாஹ் ஒருத்தர் இல்லை என்று மறுத்தால் அவன் ஒரு நாளும் கண் கலங்க மாட்டான். அல்லாஹ் பார்க்கிற இடத்தை பாருங்க சுப்ஹானல்லாஹ். கஃபர்து லஹு அவன பாவத்தை நான் மன்னிச்சு விட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். கொஞ்ச நாள் திரும்பி வாழுகிறான். காலம் தாண்டி கடந்து போகிறது. மீண்டும் ஒரு நாளிலே தப்பு செய்கிறார். யா அல்லாஹ் நான் பாப்பம் செஞ்சுட்டேன் யா அல்லாஹ் தப்பு செய்துட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நோக்கி வருகிறான். அல்லாஹ் மீண்டும் கேட்கிறான் அலிம அப்தி அன்னலஹு ரப்பன் யக்ஃபிரு ذنبஹு வ யஅخذ பிஹி. அவனை மன்னிப்பதற்கும் தண்டிப்பதற்கும் உள்ள அதிகாரம் உள்ள ரப்பு அல்லாஹ் ஒத்தமைக்கிறான் என்று அறிஞ்சிட்டனா அவன் அறிந்ததனால் தான் விளங்கினதனால் தான் ஏற்றுக்கொண்டதனால் கண்ணால் காணாமல் அந்த ரப்பை நம்பி மதித்ததால் தான் யார்கிட்ட தப்பினாலும் யார்கிட்ட விளையாடினாலும் என் ரப்பிடத்திலே என்னால் தப்ப முடியாத மன்னிச்சா தான் தப்பலாம் யாருமா என்ன மன்னிச்சது என்று கேட்கிறார். அந்த பொயிண்டை வச்சுட்டு அல்லாஹ் மன்னிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே ஒவ்வொரு மனிதனுடைய தராதரமும் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான்
அந்த அந்த அளவும் அழுக்கால் வித்தியாசம். ஈமான் யஸீது வ யன்குஸ், கூடும் குறையும் பல மாதிரி இருக்கும். ஆனா அல்லாஹ் இந்த ரமலான்ல வசுஃபிதத்தி ஷயாத்தீன், ஷைத்தான்களை விலங்கிட்டு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னah, சுவர்க்கத்திலே கதவுகளை திறந்து மனிதன் வளமைக்கு மாற்றமாக அமல்ல ஆர்வம் வாரத்துக்கான காரணம் ஒரு சைடு அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. அமல்கள் அதிகம் ஆர்வம் வருகிற காலம் ரமலானுடைய காலம். மனிதன் ஏனென்றால் அந்த சூழலுக்குள்ளே வருகிறார். அல்லாஹ் அருளுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்து யா பாகியல் கைர், நன்மையை நாடி வருகிற மனிதா அடியானே அக்பில், முன்னே நன்மைகள் செய்து கொண்டிருங்கள் என்று மலக்கு ஒவ்வொரு நாளும் ரமலானிலே சொல்கிறார். பாவத்தை நோக்கி முன்னேறி போகிற மனிதா, நீ உன்னை தடுத்துக் கொள், நீ இருப்பது ரமலானிலே அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்கிறது. வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார் ذلك كل ليلة, ஒவ்வொரு நாளும் ரமலானில் நரக விடுதலை கொடுக்கப்படுகிறது. பக்குவப்படுவதற்குரிய மொத்த சூழலையும் ஏற்படுத்தி நீங்கள் ரமலானிலே நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். வளமைக்கு மாற்றமாக ஓதாத குர்ஆன மனிதன் நிறைய ஓதுகிறான். சுப்ஹானல்லாஹ், சேஞ்ச் என்னமோ இருக்குது, கண்ணுக்கு விலங்காட்டி என்னமோ நடக்குது, இங்க ஒரு சக்தி வேலை செய்கிறது. தானாக மனிதனுக்கு உணரலாம், உணர்த்துகின்ற காலம் வசந்த காலம் ரமலானுடைய காலம். கண்ணியமான சகோதரர்களே, நீங்க பார்க்கலாம், ஈமான அல்லாஹ், ஈமான் அல்லாஹ்வை நம்புறது. இந்த ஈமான்ட அடுத்த ஸ்டெப், அடுத்த கட்டம் தான் ஈமான்ட தரத்தில் ஆக பலமான கட்டம் தான் இஹ்சான் என்று சொல்லுகிற கட்டம். நீங்க நல்லா இதை படிச்சு கட்டாயம். கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்ல நபிமார்களை பத்தி சொல்ற இடத்துல அல்லாஹ் முஹ்சினீன் என்றுதான் நிறைய சொல்றாங்க. முஹ்சினீன், அதுக்கு மொழிபெயர்ப்புல நல்லுபகாரம் செய்கிறவர்கள் என்று தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். ஆனா அந்த ஒரிஜினல் சரியான அர்த்தம் என்ன தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மனித தோற்றத்துல ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வராங்க. சஹாபாக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. வந்தவர் யார் என்று யாருக்கும் தெரியாது, ரசூலுல்லாஹ் தெரியும். மனித தோற்றத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். ஷதீது சவாதி ஷஅப், கண்ணங்கரேன்னு கருப்பான முடி. அவருடைய ஆடையை பார்த்தால் கடும் வெள்ளையான ஆடை. பாலைவனத்திலே நடமாடுகிற ஒரு மனிதன் மேல புழுதி படும். தூரத்திலிருந்து வந்த ஒருவராக இருந்தால் ஆள் யார் என்று தெரியாது. கிட்ட உள்ளவராக இருந்தால் ஃப்ரெஷ்ஷாக வந்தால் ஆள் யார் என்று தெரிய வாய்ப்பு இல்லை, ஊர்வாசி. ஆனா இவர் யார் என்று தெரியாது, ஊர்ல யாருக்கும் அறிமுகமாக ஆகிறார். ஒரு பயணியாக இருக்கிறார். ஆனால் லா யுரா அலைஹி அஸரு ஸஃபர், அந்த பிரயாணத்துடைய அடையாளமும் தென்படல அவருக்கு. அப்ப திடீரென்று வந்திருக்கிறாரு மலக்கு, மனித வடிவத்திலே வருவார். ஆனால் வாய் கொண்டு யாரும் அல்லாட நபி இவர் யாரு கேட்கவும் இல்லை. சஹாபாக்கள் சரி அடக்கமாகத்தான் இருப்பாரு. வந்தவர் கேட்கிறார், மல் ஈமான், ஈமான் என்றால் என்ன என்று கேட்கிறார். அன்துமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, இஸ்லாம் என்றால் என்னன்னு கேட்டார். தஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் வ துகீமு ஸலாத வ து'து ஸகாத் வ தஸூமு ரமதான் வ தஹஜ்ஜுல் பைத், 5 கடமைகளையும் சொன்னார். திருப்பி கேட்டார், மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்டார். இஹ்சான் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அவரே கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் பதில் சொன்ன உடனே அவர் சதக்த, நீங்க உண்மை சொல்லிட்டீங்க என்று சொல்றாரு. வந்தவர் கேள்வி கேட்டால் தெரியாமத்தான் கேட்கணும், பதில் சொல்லப்பட்டால் நீங்க உண்மை சொல்லிடுங்க என்ற துண்டு சஹாபாக்களுக்கு கொஞ்சம் யோசனையா இருக்குது. என்ன இவர் கேட்கிறார், அவரே சொல்ற உண்மை என்று. ஆனா வாய் முந்தி நபியை மீறி யாரும் பேசவில்லை. சஹாபாக்களை பார்த்து கண்ணியமான சகோதரர்களே, ஆளுக்கால் இவர் யாரு, என்ன இவர் கேட்கிறாரு, இப்படி கதைக்கவும் இல்லை, அடக்கமாக நின்றார்கள். கண்ணியமான சகோதரர்களே, மல் இஹ்சான், இஹ்சான் என்றால் என்று கேட்டார். பதில பாருங்க, அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ கண்ணால காண்ற மாதிரி அல்லாஹ்வை கண்ணால காண்ற மாதிரி இபாதத் செய்வது, கண்ணால காண்ற மாதிரி இபாதத் செய்வது. ஃபஇல்லம் தகுன் தராஹு, உன்னால உலகத்துல யாருக்கும் அல்லாஹ்வை கண்ணால காணல. இந்த கண்ணால காணாம நீ அல்லாஹ்வை இபாதத் செய்வது உன்னால கண்ணால காணேலாது. ஃபஇல்லம் தகுன்
நீ அமல் செய்யப்பட எப்போதும் அல்லாஹ் உன்னை கண்டுகொண்டுதான் இருக்கிறார். முராக்கபத்துல்லா, அல்லாஹ் வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார், பார்த்துட்டே இருக்கிறார். அப்படி நீ இபாதத் செய்யணும். ஈமான் அடுத்த தரம் தான் இஹ்சான் என்பது. அதனாலதான் நீங்க பார்க்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் அறுத்த சப்ஜெக்ட் எல்லாம் குர்ஆன்ல சொல்றாங்க. அவர் அறுக்கிற நேரத்துல யார் அவர் என்ன நினைப்பார் என்று பார்க்கலாம். 80 வருஷத்துக்கு பின்னால கிடைச்ச குழந்தை, அதுவும் ஆம்புல புள்ளை என்று அரபு சமூகத்தில் பெரிய சொத்து இருந்தது. ஒரே ஒரு புள்ள, அது அறுக்கிறது ரோஷம் இல்லையா, இரக்கம் இல்லையா, இவருக்கு என்ன வைத்தியம் பிடித்திருக்கிறது என்று பலரும் கலைப்பார்கள். சமூகத்தோடு வாழ்ந்தவர் கண்ணியமான சகோதரர்களே, புள்ளை அறுக்கிற நேரத்தில் அவர் பார்த்ததே ரப்ப அல்லாஹ் என்ன பார்க்கிறான் என்று அல்லாஹ்வுடைய ஓடர் என்று அல்லாஹ் திருப்திப்படுத்தணும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ், உலகமா அல்லாஹ்வா, புள்ளையா அல்லாஹ்வா, மனைவியின் பேச்சு அல்லாஹ்வா என்று அல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த பகுதி இஸ்லாம் முக்கியமானது. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப அவர் அந்த காரியத்தை செய்கிற நேரத்துல அல்லம்மா அவர்கள் 2 பேரும் புள்ளைய வளர்த்தாட்டி அந்த புள்ளை அறுக்கிற நேரத்துல அறுக்க தயாராகிற நேரத்துல வனதைனாஹுடைய இப்ராஹிமே நீங்க அறுக்காதீங்க சொல்லிட்டு அல்லாஹ் வஃபதைனாஹு பிதிபிஹின் அலீம், நாங்க அதுக்கு பகரமா இன்னொரு குர்பானை கொடுத்து அறுக்க சொல்லி இதை சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அல்லாஹ் என்ன தெரியுமா, இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நாங்க முஹ்ஸினீன்களுக்கு இப்படித்தான் கூலி கொடுப்போம். முஹ்ஸினீன் முஹ்ஸினீன் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நன்மையின்பாலும் மக்ஃபிரத்தின்பாலும் அல்லாஹ்வுடைய விசாலமான சுவர்க்கத்தின்பாலும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். அது முத்தகீன்களுக்கு தயார்படுத்தப்பட்டது. الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس, அவர்கள் உள்ள காலத்திலும் இல்லாத காலத்திலும் சதக்கா கொடுப்பார்கள். இருந்தாலும் கொடுக்கிறது, இல்லாட்டியும் சதக்கா கொடுக்கிறது, இருந்தா கூட கொடுக்கிறது, இல்லாட்டி கொஞ்சம் இருந்தாலும் சதக்கா கொடுக்கிற பண்பு இருக்கணும், கொடுக்கணும். எடுக்கும் கையாக பிச்சையாக இருக்கப்படாத எனக்கு சின்ன வருமானம், கோபத்தை சப்பி விழுங்குவார்கள். எடுத்தெடுப்புல நான் நோன்பு எனக்கு சீனி பேசி முடிச்சுட்டு கை செய்யப்பட மாட்டார்கள், கோபத்தை சப்பி விழுங்குவார்கள். மனிதர்களை மன்னிப்பார்கள். இதை சொல்லி நல்லா சொல்ல வல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன், முஹ்ஸினீன்களை அல்லாஹ் விரும்புறாங்க. இந்த தன்மை வரத்துக்கு அல்லாஹ்வோட நேரடி முராக்கபா இருப்பான். நெட்டிகளும் நீங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, இந்த நோம்புக்கான ஆகப்பெரிய பயிற்சி என்ன அல்லாஹ் பார்க்கிறாங்க. அல்லாஹ்வோட நேர்மையா நடந்து கொள்ளணும். புத்தகத்துல ஈமான்ல தராதரம் வித்தியாசமானது. இதுதான் அல்லாஹ் நபிகளார் சொன்னார்கள், லயலி ஜன்னார் ரஜுலுன் பகா மின் ஹஷ்யத்தில்லாஹ், தனிமையில இருந்து கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைச்சு அழுகிறார். கண்ணால கண்ணீர் வருது, இந்த கண்ணீர் சும்மா வராது. ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ்வை நினைச்சு அது துஆ கேட்க கொள்ள அழுக வருது, சும்மா வராது. ஒரு மனிதன் தப்பு செஞ்சது, எப்பயோ காலத்துல தப்பு செஞ்சிருக்கிறான், இப்ப தௌபா செய்கிறான், கண்ணால கண்ணீர் வருது, சும்மா வராது. ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு எனக்கு அல்லாஹ் நல்ல புள்ளகளை தந்திருக்கிறான், மாஷா அல்லாஹ், இன்னைக்கு அல்லாஹ் நீ யார்ட்டையும் கை நீட்டாம வசதி வாய்ப்பை தந்திருக்கிறாய், யா அல்லாஹ், தோட்டத்தை தந்திருக்கிறாய், வீட்டை தந்திருக்கிறாய், காணியை தந்திருக்கிறாய், எனக்கு பெருமை அடிக்கிறதுக்கு நான் ஜீரோ யா அல்லாஹ், ஒன்றும் இல்லை, நீதான் தந்தாய் யா அல்லாஹ், எனக்கு குர்ஆனோட ஹதீஸோட ஒட்டி உறவாடுவதற்கு வாய்ப்பு தந்தாய் யா அல்லாஹ், அமல் செய்யறதுக்கு ஆர்வம் தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், எனக்கு ஒன்ன பத்தி பயத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ், நான் யாருக்கும் அநியாயம் செய்யாம எல்லாரோடையும் நல்ல மனுஷனாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இந்த வாய்ப்பு நீ தந்தாய் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வை நினைச்சு அவருடைய நியமத்தை நினைச்சு கண்ணால கண்ணீர் வருவதற்கு சும்மா வராது. அந்த கண்ணீரின் பின்னணியில இருப்பது அவன் ஆழமாக நம்புகிற ரப்பை பற்றி நம்பிக்கை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத மஹ்ஷர்ல வெட்ட வெளியில கட்டுமையான வறட்சியில
வியர்வைகள் வெள்ளமாக வடிந்தோடுகிற காலத்துல சூரியன் ஒரு மைல் தூரத்துக்கு நெருக்கமாக வச்சுக்கிற சந்தர்ப்பம், தட்டையான மேடு பள்ளம் இல்லாத மனுஷர்ல அல்லாஹ் 7 கூட்டத்தார்களுக்கு நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துற அரசு நிழல். அது ஒரு மனுஷன் யார் தெரியுமா? ரஜுலுன் தக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாமத் ஐனாஹு. அவன் தனிமை இருந்து கொண்டு அல்லாஹ்னு நினைக்கிறான். அவன் அல்லாஹ்வை நினைச்சு கண்ணால கண்ணீர் வச்சு அழுகுறான். தஹஜ்ஜத்துல வபில்லஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். சஹருடைய நேரத்தில் மூமின்கள் இஸ்திக்பார் செய்வார்கள். கண்ணியமான சகோதரர்கள், நம்மளால் அல்லாஹ் அப்படி வாய்ப்பை தந்திருக்கிறான். எனவே தனிமையில் இருந்தவன் அல்லாஹ் நினைச்ச மனுஷன் கண்ணீர் வடித்த மனுஷன் எல்லாம் மேன்மைப்படுத்துகிறான். வரஜுலுன் தஅத்துஹு இம்ராஅத்துன் ذات منصب وجمال فقال اني اخاف الله. ஒரு மனுஷன், அந்த 7 கூட்டத்தில் ஒரு மனிதன், அழகும் அந்தஸ்தும் உள்ள அதிகாரம் உள்ள ஒரு பெண்மணி, அதிகாரமும் அழகும் இருக்குது, கையும் மையுமாக மாட்டிப்பட்டாலும் அவனை ரிலீஸ் பண்ணி போட்டு விடுவாள். அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த வாய்ப்பும் இல்லை. தனிமையிலே இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிற போது நான் இந்த காரியம் விபச்சாரம் ஜினாக்கு வரமாட்டேன். அல்லாஹ்வை பயப்படுறேன் என்று விட்டு விலகினான் என்றால் அது ஒரு சேலஞ்ச் உள்ளது. அது ஈமானால மட்டும்தான் சாதிக்கலாம். கண்ணியமான சகோதரர்களே, அந்த மனிதன் அல்லாஹ் மேன்மைப்படுத்துகிறான். காணாத ரப்பை மதிக்கிற இடம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு அருள் செய்வானாக. ரமலான் ஒரு பக்குவ பாசறையாக தரப்பட்டிருக்கிறதை கேலியாக, இரவிலே விளையாட்டாக, புட்டுப்போக்காக, பெருமையும் மமதையும் பேச்சும் வெட்டு பேச்சும் பேசிய காலமாக இல்லாமல் மௌனத்தை அதிகப்படுத்தி குர்ஆனோடு தொடர்பாகி அதன் அர்த்தங்களை படித்து இரவு தொழுகையை பொதுபோக்கு காட்டாமல் கவனமாக டெய்லி தொழுது பக்குவமாக இந்த ரமலானை கழிக்க முயற்சிப்போமாக. சென்ற வருடம் ஹயாத்தோடு இருந்த பல பேர் இப்ப உயிரோடு இல்லை. அடுத்த வருடம் நான்களும் உயிரோடு இருப்போமா இல்லையா தெரியாது. கண்ணியமான சோதரர்களே, நான் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து உலகத்தை விட்டு பிரியும் வாய்ப்பை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிஹீன். வஸல்லல்லாஹு வஸல்லம அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் நபியினா முஹம்மது வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியமான சகோதரர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் சுவர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய பாக்கியம் ஒன்று இருக்கிறது. அந்த பாக்கியம் அது மகா பெரிய பாக்கியம். அது அந்த பாக்கியம் உலகத்துல யாருக்கும் கொடுக்கப்படுற சுவர்க்கவாசிகள் மூமின்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிற ஆகப்பெரிய பாக்கியம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்கவாசிகளை சுவர்க்கத்துக்கெல்லாம் அனுப்பிடுவார். சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்துக்குள்ளே போன உடனே ஒரு மலக்கு வருவார். அந்த ஷிப்பு பல தஹ்ரமு அபதா. நீங்க இந்த சுவர்க்கத்தில் நீடூழி காலம் இருக்க போறீங்க. வாலிபனாக நீங்க வயோதிபராக மாட்டீங்க, முதுமை வராது. அந்த தஸிஹு பல தஸ்கமு அபதா. இந்த சுவர்க்கத்துக்குள்ள நீங்க தேக ஆரோக்கியமாகவே இருப்பீங்க. இதுல நசல் நோய் இல்லை. நீங்க அந்த பல தைஅசு அபதா. இதுல நீங்க சுகம் அனுபவிங்க, சோர்வு ஏற்படாது, அலுப்பு ஏற்படாது. நீங்க இதுல அந்த நீங்க இந்த சுவர்க்கத்துல உயிரோடே இருங்க. பல தமூத்து அபதா. இதுல நீங்க மௌத்தாக மாட்டீங்க. ஒரு நரகவாசிக்கு துன்பத்தில் துன்பம். ஏனென்றால் எவ்வளோ அதாபு கொடுத்தாலும் அவன் மௌத்தாக இல்லை. வன் சொட்டுல மௌத்தா போயிட்டா எல்லாம் முடிஞ்சு, அது போல ஒன்றும் தெரியாது. ஆனால் நரகம் துன்பத்திலும் துன்பம், சுவர்க்கம் இன்பத்திலும் இன்பம். எதனால் தெரியுமா? மௌத் இல்லை. உலகத்துல எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு சொத்தோட வாழ்றான், அவனுக்கு எப்பயும் மனசுல அந்த இன்பம் எல்லாம் கொஞ்ச நாள்ல முடிஞ்சு. ஏனென்றால் மௌத்த நினைச்சாங்க, அப்புறம் மௌத்தா போயிட்டு நிலையாக வாழ்றதில்ல அப்படி நினைச்சா இன்பம். இன்பத்தில் கலந்த ஒரு துன்பம் இருக்குது மௌத்து. ஆனால் இன்பத்தில் இன்பம் என்றுதான் சுவர்க்கத்தில். அதனாலதான் குர்ஆன்ல நீங்க சுவர்க்கத்தை பத்தி வர குர்ஆன் ஆயத்தெல்லாம் எடுத்து பாருங்க. ஹாலிதீன ஃபீஹா, நிலையாக இருப்பாங்க. சுவர்க்கத்துக்குள்ள போன மனிதர்கள் சுவர்க்க வாழ்க்கை அனுபவிச்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் கேட்பானாம், சுவர்க்கவாசிகளே உங்களுக்கு நான் தந்தது போதுமாக இருக்கிறதா? நீங்கள் அனுபவிக்கிறீர்களா?
அல்லாஹுவே இதைவிட என்ன இன்பம் இருக்குது அல்லாஹ் நினைச்சதெல்லாம் கிடைக்குது, பாக்கியமான மகா பெரிய பாக்கியம். அலம் துபையது உஜூஹன வதுனஜின மினன்னார், முகத்தை எல்லாம் பிரகாசமாக்கி நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றி நிலையான சுவர்க்கத்தை தந்திருக்கிறாயே அல்லாஹ், இதை விட என்ன பாக்கியம் தேவை என்று கேட்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்வானம் இதை விடவும் மகாபெரிய பாக்கியம் உங்களுக்கு தரப்போகிறது என்று. இந்த உலகத்தில் நீ காணாத ரப்பை காணாம நீ நம்பி காணாம நெருங்கினாயே, அந்த ரப்பை காணும் பாக்கியத்தல்ல திரையை அகற்றி அல்லாவை காணும் பாக்கியத்தை கொடுப்பான. சுவர்க்கவாசிகளுக்கு அழகான சுவர்க்கம் உண்டு, அதை விட மேலதிகமான ஜியாதா மேலதிகமான பாக்கியம் உண்டு. அந்த மேலதிகமான என்ற சொல்லுக்கு நபிகளால் தஃசீர் செய்தார்கள். அந்நதரு இலா ரப்பிஹி அஸ்ஸ வ ஜல்ல, அல்லாஹ்வை காணும் பாக்கியம். ஒரு மனிதனை அவன் தொடர்பு கொள்கிறான் ஏதோ ஒரு அடிப்படையில், ஆன்லைன்ல இல்லாட்டி வேறொரு நட்பின் அடிப்படையில். அந்த ஆள் இந்த ஆளை காணல, ஆனா ரெண்டு பேரும் நண்பர்கள், ரெண்டு பேரும் ஹதியாக்கள் அனுப்புறாங்க, கொடுத்து கொள்றாங்க, பிசினஸ் பண்றாங்க, கோடியில இவர் போடுறாரு, அவர் சல்லி அனுப்புறாரு. ரெண்டு பேரும் மீட் பண்ணல, கண்டில்லை. ஆனால் அவரும் உசிரோடு தான் இருக்கிறார், இவர் வேற நடக்குது. ஆனா ரெண்டு பேரும் ஆளுக்கான சந்திச்சு இந்த ரெண்டு பேர்ல இந்த நண்பராக இருக்கிற நிலைமையில அந்த உறவு முற்றி முற்றி போய் நம்பிக்கை கூட்டிக் கொண்டு போற சுபானல்லாம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழுத்த ஆசை என்ன தெரியுமா, பெருத்த ஆசை என்ன தெரியுமா, அந்த நண்பனை நான் சந்திக்கணும். ரெண்டாவது அந்த நண்பன் நான் காணுவோம். இந்த ரெண்டு நீங்க அல்லாஹ்வுடைய சிஃபத்துல குர்ஆன் எடுத்து பாருங்க. நீங்க فمن كان يرجو لقاء ربه, யார் அல்லாஹ்வை சந்திக்கணும்னு ஆசைப்படுறாரோ, فليعمل عملا صالحا, ஒரு சாலிஹான அமல் செய்யட்டும். ولا يشرك بعبادة ربه احدا, இபாதத்துல ஷிர்க் வைக்காம இருக்கட்டும். அல்லாஹ்வை சந்திக்கிறது, அல்லாஹ்வை காண்றது. கண்ணியமான சகோதரர்களே, மஹப்பத்துல்லா அர்ரஜாவு இல்லா, எந்த அமலை செஞ்சாலும் அது அத்திவாரமாக மூணு விஷயம் எழுதி வச்சு முடியும். எந்த அமலை செய்தாலும் அந்த அமல்கிட்ட அத்திவாரமாக இருக்கு, அடித்தளமாக இருக்கிற மூணு விஷயம் இருக்கு. அந்த அமலை செய்யக்கூடாது, அது கட்டாயம் கல்புல ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அது எப்பயும் ஈரமாக இருக்கணும். ஒன்று மஹப்பத்துல்லா, இந்த அமலை செய்யறதால என்ன அல்லாஹ் விரும்புகிறோம். ரெண்டாவது அல் ஹவுஃபு மினல்லாஹ், இந்த அமலை செய்யாட்டி அல்லாஹ் என்ன தண்டிப்பாங்க பயம் இருக்கணும். மூன்றாவது அர் ரஜாவு இலல்லாஹ், நான் அல்லாஹ்வை எனக்கு தருகிற சுவர்க்கத்தை தருவான், எனக்கு கருணை காட்டுவான் என்று அல்லாஹ்விடத்திலிருந்து எதிர்பார்ப்பு இந்த அமல். கண்ணியமான சகோதரர்களே, ரமலான் கற்றுத் தருகின்ற கருப்பொருள், அல்லாஹ் என்ற கருப்பொருள் தூசி தட்டப்பட்டு எல்லாம் உண்மையான ஈமான்தாரியாக வாழுங்கள் என்பதற்கு தந்த ரமலான் பயிற்சி தருகிறது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.